நண்பர்களே நம்ம இப்போ ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம் ஹார்பருக்கு. இங்க பாருங்க அப்படியே சென்னை சென்ட்ரல் மாதிரி இருக்கா பாக்குறதுக்கு. அப்படியே கைஸ் எல்லாரும் வந்து கடல் மீன் சாப்பிடறதுக்கு வாங்குறதுக்காக ஹார்பர் வருவாங்க. ஆனா எங்களை மாதிரி விசித்திரமா இது வரையும் கன்னியாகுமரியில யாரும் வந்து வாங்கியிருப்பாங்களான்னு தெரியல. தூக்கி காட்டுங்க. ஆமா கைஸ், நம்ம கடல் மீனை வளர்க்க போறோம் கைஸ். இங்க பாருங்க சரியான கிரௌட். இன்னைக்கு இதுக்குள்ள போய் பூந்து நம்ம கலர் மீன் கிடைக்குதான்னு தேடி கண்டுபிடிக்க போறோம். தூக்கி தள்ளல வை பத்தில வந்தவொடனே ஹியூமனிட்டி ரிலீஸ் பண்றாப்ல. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா உள்ள போயிட்டு கலர் மீன் தேடி கண்டுபிடிக்க போறோம். நம்ம இங்க தனியா வரல, நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஒரு ஃபிஷ் காய் ஃப்ரெண்ட் இங்க இருக்காரு கைஸ். அவர் சொல்லிதான் அவர் பார்த்தா உங்களுக்கு கண்டுபிடிச்சிருங்க யாருன்னு. ஆமா, அவர் இதுக்கு முன்னாடி பல வாட்டி நம்ம வீடியோல வந்திருக்காரு. அவர் தான் சொன்னாரு, தம்பி நீ எங்கெங்கயோ போயிட்டு கஷ்டப்பட்டு பிடிக்க போற, ஆனா உனக்கு கலர் மீன் நீ என்ன பண்ணாலும் கிடைக்காது, இங்க வந்தேன்னா அடுத்த செகண்டே கிடைக்கும்னு சொன்னா. ஒரு பெரிய போட் வருது, அந்த போட்ல இருந்து நம்ம வாங்க போறோம். யாரி போமா உனக்கு போறதுல டைட்டானிக் வருது தெரியுதா கைஸ்? போட்டு பெருசு. கைஸ் நம்ம ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சிட்டோம் தெரியுதா? போய் கடற்கரையில தண்ணி குவாரிட்டோங்க, ஒரு அரை பக்கெட் தண்ணி சீக்கிரம் குவாரிட்டோங்க. சரி ஓகே வரேன். கைஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பக்கெட் ஃபுல்லா தண்ணி ஃபில் பண்ணிட்டு வரணுமா. தண்ணி ஃபில் பண்ணிட்டு வந்தா அவர் கலர் மீனை பிடிச்சி தராராம். கடல்ல போய் தண்ணி எடுக்கணும்னு சொன்னாரு, ஆனா எங்க இருந்து எடுக்கணும்னு சொல்லல. அதான் தேடிட்டு இருக்கோம். நண்பர்களே ஒரு வழியா ஹார்பரை சுத்தி தேடி கண்டுபிடிச்சி கடல் தண்ணி எடுக்க இடத்துக்கு வந்துட்டோம். தெரியுதா? ஃப்ரெஷ்ஷான வாட்டர் இருக்குங்க. கடல் தண்ணி எடுத்துட்டோம். சரி நம்ம போய் மீனை பிடிக்கலாம். நம்ம கலர் மீனை எங்க போய் பிடிக்க போறதுதான் இது வரைக்கும் எனக்கு தெரியல. என்னன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஹார்பர் சைடு வந்தா நமக்கு நிறைய கலர் மீன் கிடைக்கும். எப்படி பிடிப்போம், எப்படி கிடைக்கும் அதான் தெரியல, போய் பார்ப்போம். போட்ல இருந்து மீன் எல்லாம் எடுக்கிற கிரேன் இல்ல தெரியுதா? இங்க பாருங்க எல்லாம் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த மீனுக்கு பேர் என்னன்னா? அவர் பிஸியா இருக்காரு ப்ரோ. கைஸ் கடலுக்கு போயிட்டு அப்படியே அங்கேருந்து பிடிச்சிட்டு வராங்க பாருங்க. பாருங்க தெரியுதா? ஒவ்வொரு போட்லயும் இதெல்லாம் ஜெல்லி ஃபிஷ் ப்ரோ. ஜெல்லி ஃபிஷ் ப்ரோ. பெரிய கனவா? ஜெல்லி ஃபிஷ் மொரட்டு ஜெல்லி ஃபிஷ். இந்த அடுத்த போட்டு வருது, மீன்லாம் வந்துட்டு இருக்கு கைஸ். இந்த போட்ல தான் நம்ம கலர் மீன் வருதா தெரியல. வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் நம்மளே போய் பிடிச்சு பார்த்தரலாம். நமக்கு ஒன்றும் கிடைக்கல. அதான் ஆல்ரெடி பிடிச்சிட்டு வருவாங்கல்ல, அதுலேயே ரேண்டமா கலர்ஃபுல் பீசஸ் எல்லாம் மாட்டி இருக்குமோ, அதை தான் எடுத்து தரேன்னு சொல்லி நம்பி இங்க வந்தோம். இங்க வந்து பார்த்தா வாய பிளந்து நிக்கிறோம். இங்க என்ன நடக்குன்னே தெரியல, அவ்வளவு கிரௌடா இருக்கு கைஸ். ஹார்பருக்குள்ள இந்த இடத்துல பாருங்க தெரியுதா? புழுக்க எவ்வளவு மீன் ஓடுது ப்ரோ. இதை சாடி பிடிக்குமா? வேற வழி இல்ல போல கைஸ். கடற்கரையில வாய பிளந்துட்டு இன்னும் ஒரு மீனும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நம்ம ஃபிஷ் காய் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி பார்க்கிங்க்கு ஓடி வாங்க, நான் ஒரு மீனை பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அதுதான் இப்ப அவரை பார்க்கலான்னு போயிட்டு இருக்கோம். அதுதான் மீனை உயிரோட வச்சிருக்காராம். ஏதோ வாழா மீனா? வாழை மீனா? வாங்க. வாழை மீன். என்ன வாழை மீன்? எங்கன்னு இருக்கு வாழை மீன்? எங்க இவ்வளவு பெரிய மீனா? இது என்ன மீன்? தலைவுகளா போகுது. வித்தியாசமா ஒரு மீன் கிடைச்சிருக்கு. இது வந்து கடல்ல இப்படிதான் நீந்திட்டு இருக்குமா சாதாரணமா? தலைகளா போற மீன். நண்பர்கள் இங்க ஃபன் என்ன தெரியுமா? எல்லாருமே மீன் வாங்குறதுக்கு வந்து கவரு, பேப்பரு, டப்பா அப்படி இப்படின்னு எடுத்துட்டு வராங்க. நாங்க தான் இங்க தண்ணியோட கடல் மீன் வாங்க வந்திருக்கோம் உயிரோட. இங்க வந்து என்ன நடக்கு தெரியுமா? சுத்தி எல்லாரும் மீனை பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்த மீனை கீழே போட்டுட்டு ஒரு மீன் 2500, ஒரு மீன் 1000, 10,000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளும் அந்த தலைகளா போற மீன் 3000 அப்படி 3000 வருதோ. உயிருள்ள மீன் தலைகீழ இருக்கு. தலைகீழ 500 500 500 500 500 1000 ஒரு தரம் 1000 ஒரு தரம் 1500 1500 1500 ஒரு தரம். இங்க பாருங்க அவ பார்த்தா கஷ்டமா இருந்துச்சு. வேணுமா 2500 இது தலைகீழ சொல்ற மீன். ஆமா நல்ல மீன் உயிரோட ஓடுது. தலைகீழ போற மீன் வேணுமா? அடி வாங்க போறீங்க நீங்க. யார்ட்ட அடி வாங்க போறன்னு தெரியல கைஸ். தலைகீழ போற மீன் ஆஃபர் உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான், இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் அன்சோல்ட். சோ கைஸ் இன்னைக்கான வீடியோல ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நாங்க பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போனோம் கைஸ். பார்த்துருப்பீங்க நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஃபிஷ் கை ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி நீங்க உடனே கிளம்பி நான் சொல்ற ஸ்பாட்டு வாங்கன்னு முட்டம் ஹார்பர்னு ஒரு ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாரு. அங்க போய் பார்த்தா கைஸ் நம்ம நிறைய கலர் மீன், அதாவது சால்ட் வாட்டர் ஃபிஷ் அதிகமா வாங்கிட்டு வந்து நம்ம வளர்க்கலாம். டேங்க்ல வந்து இந்த பெரிய டேங்க்ல செட் பண்ணலாம்னு தான் நம்ம பிளான் பண்ணி போனோம். கலர் கலரா கிடைக்கும்னு சொன்னாரு. கடைசி அங்க போய் பார்த்தா எல்லாம் கலர் கலரா இருக்குது. ஆனா எல்லாம் செத்து போயிருக்கு உயிரோட. போயிட்டு அவ்வளவு தூரம் போயிட்டு சும்மா வரக்கூடாது இல்ல. அதனாலதான் உங்களுக்கே தெரியும் நம்மள்ட்ட எவ்வளவு மான்சஸ் இருக்கு, எல்லாம் எப்படி இருக்குன்னு. எல்லாம் பசியில இருக்கு கைஸ். ஒரு வாரம் எவ்வளவு ப்ரோ ஸ்பெண்ட் பண்றீங்க? ஒரு வாரம் 2000 ரூபாய் செலவு கைஸ். 2 வாரம் தவையும் 2 வாரம் தவையும். இப்ப பாருங்க தட்டுவோம் பாருங்க கைஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன மீன் தான் போட்டிருப்போம். இப்போ பாருங்க பெரிய பெரிய மீனெல்லாம் வந்து நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். நம்ம சுப்பிரமணி, டிராகன், தங்கமணி எல்லாத்துக்கும் மொத்தமாக நம்ம இன்னைக்கு ஃபீட் பண்ண போகிறோம். தங்கமணிக்கு இது வரைக்கும் மீன் போட்டதே இல்லை. ஃபுல்லாக சிக்கன் தான். மீன் போடலாமா? இன்னைக்கு தான் நம்ம போட போகிறோம். போட்டு ட்ரை சின்ன சின்ன மீன்லாம் அசால்ட்டாக சாப்பிடும். தூக்க முடியல. இங்க பாருங்க மொரட்டுத்தனமா ஒரு மீன் கைஸ். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க நம்ம கேட்ஃபிஷ். அந்த மாதிரி கடல்ல இருக்க ஒரு மீன். இது பல வெரைட்டி கைஸ். இந்த மாதிரி கடல் மீன்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு மீன். இந்த மீனுக்கு பேர் என்ன ப்ரோ? இந்த மீன் இங்க பாருங்க கைஸ்.
பெரிய ஒரு தேலி மீன் இருக்கு. தேலி மீன் ஒரிஜினல். இங்க பாருங்க தூண்டில தான் பிடிச்சிருக்காங்க. இப்ப தூண்டில பிடிச்ச மீன்லாம் நம்ம ஃபீட் பண்ணோம்னா ரொம்ப ரிஸ்க். ஆமா, இது எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு தான் நம்ம பண்ணணும். உள்ளாடி ஊசி இருக்கும் இல்ல, அப்புறம் நம்ம இந்த மீனை ஃபீட் பண்ணோம். அடுத்து சுப்பிரமணிய வாயில இது போய் கொடுத்துட்டுனா அவ்வளவு சுப்பிரமணிய கதை முடிஞ்சு. ஆமா, இது நிறைய பேர் பாத்திருப்பீங்க. வீட்டுல அதிகமா மீன் சாப்பிடுறவங்க இந்த மீனை சாப்பிடாம இருந்திருக்க வாய்ப்பு இல்ல. என்னது இது? பஃபர் தான் வள மீன். இங்க பாருங்க பஃபர் ஃபிஷ் இருக்கு பாருங்க. ஆமா, பஃபர் ஃபிஷ் தெரியுதா? இது எப்படி வந்துச்சு நம்ம லிஸ்ட்ல? கைஸ் பாருங்க, அந்த கூட்டத்துல ஒரு பஃபர் ஃபிஷும் வந்து ஒளிஞ்சு வந்திருக்கு. ஊத வைங்க அத பெருசா பால். பல்லு பயங்கரமா இருக்கு பாருங்க கைஸ். பஃபர் ஃபிஷ்க்கு பல்ல பாருங்க. பல்லு மாதிரியே இருக்கு. இதுக்கு பேரு ஒரட்டு மீனா இருக்கு. வாவ் பாருங்க கைஸ். இதுக்கு பேரு வினோத மீன். செவச்செவன் இருக்கு. சூப்பர் மீன் கைஸ். சூப்பர் மீன். இருக்கலே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. ரெட் கலர்ல லைன் எல்லாம் அப்படி தக தக தகன்னு மின்னுது பாருங்க. கோல்ட் மாதிரி தக தகன்னு இருக்கு அங்கங்க. இத விட கலர் அந்த சிவப்பு கலர்ல எல்லாம் அங்க மீன் இருந்துச்சு. அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வளர்க்கலாம் தான் பிளான். கிளி மீன். ஆனா நினைச்ச மாதிரி நடக்கல. நினைச்ச மாதிரி நடக்கட்டாலும் அதை விட சிறப்பா நடக்க போகுது இன்னைக்கு. வாவ் பாருங்க கைஸ், சூப்பரா இருக்கு. ரவுண்டா இருக்கு. இது மீன் சிக்லெட். என்ன மீன்? செரவு பாருங்க. இங்க பாருங்க அதோட இது பாருங்க. இங்க பாருங்க செரவு வைக்கும்போது தான் அதுக்கு அழகே வருது கைஸ். வினோதனா இத உயிரோட கிடைச்சனா வேற லெவல். இந்த மாதிரி மீன்லாம் உயிரோட கிடைக்கும் தான் போனோம். பார்த்தா எல்லாமே செத்து. கைஸ் இந்த மாதிரி அந்த ரெட் கலர்ல ஒண்ணு பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் மீனை வளர்த்தா வேற லெவலா இருக்கும். நம்ம ஃபியூச்சர்ல கண்டிப்பா பண்றோம்ல கைஸ். கண்டிப்பா ஃபுல்லா கேட்டே இருக்கீங்க எப்ப சால்ட் வாட்டர் செட் பண்ண சொல்லிட்டு மட்டும் இருக்கு அப்படின்னு கைஸ். ஒரு மாசத்துக்குள்ள ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க கைஸ். அதுக்குள்ள நம்ம ஆரம்பிச்சிடலாம். பண்ணிடலாம்ல கண்டிப்பா. ஆக்சுவலாட்டில் சீசன் இன்னும் வரல. டிசம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கைஸ். மழை வர மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம மீன் எல்லாத்தையும் நம்ம ஃபீட் பண்ணலாம். தெரியல மத்த எல்லா ஊர்லயும் மழை பெய்யுது. சும்மா சொல்லிட்டு இருப்பேன் கன்னியாகுமரியில மழை பெய்யுது பயங்கரமா பெய்யுது. இப்ப இங்க மத்த எல்லா ஊர்லயும் மழை பெய்யுது. இந்த ஊர்ல பாலைவனம் மாதிரி ஆயிட்டு. பாலைவனமா ஆக விட மாட்டான். சுத்தி மரம் வச்சிருக்கோம் பாருங்க. நீங்களும் எல்லாரும் உங்க வீட்டுல மரம் வைங்க. மரம் பாருங்க கைஸ், நீங்களும் வைங்க. கண்டிப்பா வைங்க. மரம் வளர்ப்போம், மழை பெய்யும். வீடு ஃபுல்லா மரமா தான் இருக்கு. எல்லாரும் வைங்க. எல்லா மீனையும் தூக்கிட்டு போய் நம்ம போடலாம். எத்தனை கிலோ? 10 கிலோ இருக்குமா மொத்தமா? இருக்கும். இது சாப்பிடுமா? சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன். சும்மா கட் பண்ணி போடுவோம். கத்தி எடுத்துரும். இப்ப நீர் போய் அறுத்து எல்லாருக்கும் காணிக்கணும். இப்படி அறுத்து. ஆமா, அறுத்து எப்படி காட்டணும். நம்ம இந்த மீன் வியாபாரம் தானே பண்ணிட்டு இருக்கோம். அறுத்து காட்டும். அறுத்து காட்டுறோம் இன்னைக்கு. வாங்க கைஸ் எல்லாரும் ஒரு அறுப்பு தான். இதுலயே போட்டு அறுத்துருவோம். கைஸ் நம்ம இது வந்து கடல் மீன், நார்மல் மீன் கிடையாது. அதனால இப்ப இத நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷிங் ஃபீட் பண்ணோம் அப்படின்னா நிறைய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணனும். அதெல்லாம் இப்ப வினோத் நமக்கு லைவா காட்டுவாரு. ஆமா, இந்த மீன்லாம் சாதாரணமான மீன் கிடையாது. நிறைய முள்ளெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி முள்ளெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி தர நம்ம வினோத் ப்ரோ இப்ப சொல்லிருக்காரு. எல்லாரும் பாருங்க. மெயினா வந்து என்னன்னா வாயில அந்த தூண்டில் முள் இருக்கு உள்ளாடி. அதை வந்து நம்ம சேஃபா எடுத்துறணும். அதை எடுத்துட்டு தான் நம்ம மீனுக்கு ஃபீட் பண்ண போறோம். மீன் வந்து இப்ப லைவா வினோத் ப்ரோ வெட்டி காட்ட போறாரு உங்களுக்கு. கைஸ் நம்ம மீன் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ண போறோம். பாருங்க மீனை வந்து நம்ம மீன் எந்த மீன் நீங்க வாங்கினாலும், சாப்பிட்ற மீனா இருந்தாலும் சரி, ஃபீட் பண்ற மீனா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வாயில வந்து இந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். இதை எடுத்துட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம கையில குத்துச்சுனாலும் நம்ம நேரம் ஹாஸ்பிட்டல் போய் தான் கட் பண்ணி தான் எடுக்கணும். ரொம்ப டேஞ்சரான ஒரு ஹுக் இது. ஓ சரி. அதனால இதை மட்டும் லேடிஸ் எல்லாருக்குமே தெரியும். பார்க்குற ஜென்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. கைஸ் நவர மீனை வெட்டிக்கலாமா? எடுத்துக்கலாம் ப்ரோ. எடுத்துக்கலாமா இல்ல போய் டைலாக் தெரியாதா? நவர மீன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நவர மீனை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தலையை கட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு உயிரை கொலை பண்ணது இல்லை உங்களுக்கு. ஏன் ப்ரோ இப்படி? செத்து போன உயிர் தான், வருத்தப்படாங்க யாரும். அப்புறம் நம்ம அந்த செதில எல்லாம் எடுத்துக்கலாம். சரி சலக்கு முள்ளு இருக்கு ப்ரோ. இந்த அவ்வளவு முள்ளா இருக்கு கைஸ். நம்ம கையில குத்திரும். முள்ள ஃபுல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். செருப்பு போட்ட முள்ளு குத்தாது இல்ல ப்ரோ? நான் தான் செருப்பு போட்டு குத்திட்டு இருக்கேன். அது எப்படி தான் வெட்டினேன்னு தெரியல கேட்டல. அதெல்லாம் அப்படி தனித்தனியா இருக்கு. சூப்பரா இருக்கு கைஸ். எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்கு கைஸ். ஒரு நாள்ல 2 நாள்ல ஒரு வருஷ கணக்கு அல்வா கைஸ். வெள்ள அல்வா பாருங்க எப்படி சூப்பரா இருக்கு. என்னது வினோத் ப்ரோ வீட்டுக்கு வர பொண்ணுங்கெல்லாம் லக்கு. ஏன்னா மீன்கள் வேண்டாம், ஒன்னும் செய்ய வேண்டாம். வினோத் ப்ரோ எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. ஏதாவது பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஎம் பண்ணுங்க. அவருக்கு ரெடி தான். அடியா? ஆமா. மாப்பிள்ள ரெடி. பொண்ணு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இது இது மாதிரி இருக்கு போய். ரூபிஸ் கைஸ், ரூபிஸ் மீன் தலையை நம்ம வெட்ட போறோம் கைஸ். வெட்றா தலை. ரூபிஸ் தலை இல்லல அது. டேய் வெட்டிட்டோம். இந்த தலையை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சுப்பிரமணிக்கு அப்படியே லைவா கொடுக்க போறோம். எந்த டேமேஜும் பண்ண மாட்டோம். தலையை தனியா வச்சிருக்கோம். அப்படியே இருக்கு. இது எந்த ப்ரோ? கபீஸ் ப்ரோ மீன் பாருங்க. வாய் பாருங்க, நல்லா நீளமா இருக்கு, பெருசா இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன மீனுக்கு போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க கபீஸ் ப்ரோக்கு பிடிச்ச மீன் இந்த மீனை தான் நம்ம அடுத்து கட் பண்ண போறோம். கபீஸ் ப்ரோ பிடிச்ச மீன் கபீஸ் ப்ரோ மீனா? என்ன கபீஸ் ப்ரோ மீன்? ஆமா. இப்போ அந்த தலையை வெட்டுங்க. பாருங்க கைஸ், இதுக்கு தலையை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ அங்க ஆல்ரெடி ரூபிஸ் உட்கார்ந்திருக்கான் பாருங்க. பாருங்க ரூபிஸ் ப்ரோ வெட்டியாச்சு, நம்ம தனியா வச்சாச்சு. இப்போ நம்ம கபீஸ் ப்ரோ வெட்ட போறோம். அடுத்த தலை வந்து இதை வந்து வெட்டி நம்ம தனியா வச்சுக்கலாம். தலையினாரு வாய் வளர்ந்து வெட்டிடும். அடுத்து என்ன பாருங்க கைஸ்,
2 பேரையும் உட்கார வச்சாச்சு பக்கத்துல. 2 தானே வர கண்டென்ட் எங்க போகனே தெரியல. பிளான் பண்ணது ஒண்ணு நடக்குது ஒண்ணு. இப்ப சம்பந்தமே இல்லாம மீன் வெட்டிட்டு இருக்கோம். என்னெல்லாமோ நடக்குது கைஸ். இது ஒருத்தன் தலையே இல்லாதவன் யாருன்னு தெரியல. பேர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அறிவு இல்லாதவன் ப்ரோ. அறிவு இல்லாதவன் கண்ணு கூட இல்ல கைஸ். இவனை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரொம்ப இன்டர்நேஷனல். இவரை பார்க்காத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. இதுதான் பிளாத்தி மீன். கன்னியாகுமரியில த மோஸ்ட் பாப்புலர் நம்பர் 1. ஆமா. ஆனா இதை கழுவணும்னா ரொம்ப ரிஸ்க். தோலை உரிக்கணும். கொஞ்சம் சட்டையை கலந்ததுக்குள்ள நம்ம சட்டையெல்லாம் கலந்துரும். கைஸ் இவன் தான் வெட்ட போறோம். நம்ம சிங்கப்பல்லா பல்லுலாம் வெறித்தனமா இருக்கு கைஸ். இருக்கிறதுலயே பெருசு இதுதான். வயசான ஆளு கூட்டத்திலேயே வயசான ஆளு இதுதான். வாய கட்டு இங்க கட்டு. உடலே வயசான மீன் இதுதான் இங்க இருக்கிறது. தெரியுதா? பெருசும் இதுதான். வயசான ஆளு தான். இது யாரோட ப்ரோ? இதான் அந்த கொடுவா மீச அருவா பார்வை 6 முகம் தான் கையை டேங்க்லினர் ப்ரோ. டேங்க்லினரா? ஆமா. டேங்க்லினரை போடுங்க அடுத்து. இந்த டேங்க்லினர் டேங்க்ல எப்படி க்ளீன் பண்ணும் பாருங்க கைஸ். நம்ம சுப்பிரமணிக்கு டஃப் விடுவான் போல இருக்கு. அவன மாதிரியே இருக்கான் பாருங்க. வாய்க்கு பெருசு பாருங்க. அதை பல்லெல்லாம் பாருங்க கைஸ். வெறித்தனமா இருக்கான். இவன் பேர் ஏதோ கூரல் மீனா ஓரல் மீனா ஏதோ சொன்னாங்க. டேங்க்லினர் மீன் பின்னாடி இருக்காரு பாருங்க. அதே மாதிரி இருக்கு பல்லு. ஆனா சரி வெறித்தனமா இருக்கு. கைஸ் பாத்திருப்பீங்க எல்லாத்தையும் அப்படியே வெட்டிட்டு இருந்தோம்ல. இப்ப வெட்டி முடிஞ்சு. இப்போ நம்ம மான்ஸ்டர்ஸ் தங்கமணி டிராகன் ராக்கிக்கு மட்டும் அதுக்கேற்ற சைஸ்ல வெட்டி வச்சிருக்கோம். ஆனா எனக்கு என்ன டவுட்னா இது வரைக்கும் நாங்க வந்து இதுக்கு மீன் ஃபீட் பண்ணதே இல்லை. ஒன்லி சிக்கன் மட்டும் தான் நேற்று வரைக்கும் போட்டு இருந்தேன். இன்னொரு தான் சாப்பிடுன்னு சொல்றாரு. சாப்பிடுவானு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படிதானே? அதுக்கு முன்னாடி இன்னொன்னு இப்ப கிளியர் பண்ணி 1 மாசம் ஆகல. இப்ப சைஸை பாருங்க சார். மாசத்துக்கு மாசம் இப்ப சைஸ் வருஷம் ஏறிட்டு இருக்காங்க கைஸ். தெரியுதா? அந்த பீஸ முதல்ல போடும். ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தெரியுதா எந்த சைஸ்ல இருக்கான் அப்படின்னு? கேட்ஃபிஷ் டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல. டிராகன் பாருங்க எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. நான் லாஸ்டா பார்த்து 1 மாசம் மேல ஆயிட்டு ரொம்ப growth. அது வேற வாய். இவ்வளவு நேரம் எதுவுமே வளரல. சின்னதா இருக்கு. எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியலன்னு சொன்னாரு. இவன் 1 கிலோ இருப்பான் போல இருக்கு. என்ன சைஸா இருக்கு? மேல வர நம்ம டச் பண்ணுவோம். சரியா தங்கமணி? ஏய் கோபால் இங்க பாருங்க ப்ரோ. தங்கமணி தொடர்ந்து மேல வருது. ஏய் கொய்யால லைவ் ஃபிஷ். அது ஆக்சிஜன் விடுச்சு அவ்வளவுதான். சின்ன மீனை மீனை பிடிச்சிட்டு போயிட்டு. ஆமா. அதுல ஒரு சின்ன மீன் இருந்துச்சு கரெக்டா அந்த இடத்துல வந்து அடிச்சு. ஆமா இந்த கேஸ் இந்த குட்டி மாட்டிச்சான்னு தெரியல. மிஸ் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். போடுங்க ப்ரோ. கை கிட்ட இருக்கு. கரெக்டா போடுங்க. கரெக்ட் டைம். என்ன போடும்? மீனை போடும். கைஸ் கபிஷ் ப்ரோ ருபீஸ் ப்ரோ ஃபர்ஸ்ட் யாரை போடுவோம்? அண்ணா அதுல கலர்ஃபுல்லா இருக்க நம்ம ருபீஸ் ப்ரோ போடுவோம். கண்ணு இல்லாதது வினோத். இது யாரு? இதுக்கு முஞ்சா இது யாரு? ருபீஸ் ப்ரோ. கண்ணு பாரு. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு கைஸ். இப்ப பாருங்க ருபீஸ் ப்ரோவை தான் நம்ம பசி போட போறோம். இவ்வளவு பெரிய தலையெல்லாம் போட கூடாது. தின்னாது. அவன் தின்னும். இது 1000 ஒண்ணு வேண்டாம் நினைக்கிறேன். சூப்பரும் இவனுக்கு போடலாம். தங்கமணி தின்னு நான் பார்த்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன். ஒரே நாள் இவ்வளவு பெரிய மண்டையை போட்டு அவன் மண்டையை போட்டு கூடாது எனக்கு. நான் பாரு இப்ப பாரு இப்படி பிடிக்காம பாரு. எடுத்தனா இதுவும் ஆகக்கூடாது. இப்படி கடிக்காம பாருங்க. அவன் சைஸ் இருக்கும் ஒரு தலை. அந்த தலையை தூக்கி கடிச்சிட்டு ஒன்றும் ஆகாது. அவன் சாதாரண நம்ம நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. அவன் மோசமானவன். விழுங்கிட்டான தொண்டையில சிக்கிட்டா ஒன்றும் சிக்காது. இப்போ எப்படி விழுங்கான்னு மட்டும். இது யாரு இப்போ? ருபீஸா விழுங்கிட்டான் தங்கமணி. அவன் மணத்திட்டான். இவனுக்கு போடும் அடுத்து. அதுக்கு தலையை அப்படியே வச்சிருக்கு. அது ஃபில்டர் பண்ணும். எடுத்து உள்ள போட்டு சவச்சு கடிச்சு இந்த செதிலுக்கு இதுல எல்லாம் எடுத்து வெளியே போட்டு பாட ரெடியா வலி சும்மா ரெடி. அப்பெல்லாம் அவசரம் பேச. சரி இவனுக்கு அப்ப இதை போடும் கைஸ். அடுத்த நம்ம நவர மீன் வாழை வந்து நம்ம மூக்கிலை குத்துச்சு. அவன் பேர் என்ன? ராக்கியா? ராக்கி பாய். அவனுக்கு கொடுக்க போறோம் கைஸ். வாடா நான் வரேன் பாருங்க கைஸ். எடுத்துட்டான். அப்படியே எடுத்து முழுங்கிட்டான் கைஸ். வாயில இருக்கு ப்ரோ. வால் மட்டும் வெளியில இருக்கு. கடிச்சிட்டு இருக்கான். கடிச்சு போய் இறக்கிறோம். இறக்கிற மாதிரி கிடையாது. அவன் ரொம்ப மோசமானவன். உனக்கு தெரியல அவனை பத்தி. இவனுக்கு கொடுங்க நம்ம டிராகனுக்கு. அடுத்த நம்ம டிராகன் பச்சை குழந்தை. அவரு டிராகன் தெரியுதா கைஸ்? அந்த அடிப்பட்ட தழும்பெல்லாம் ஃபுல்லா தங்கமணிட்டே இருந்து அடி வாங்கிட்டே இருக்கான். இவன் எப்போ பிஞ்சா போட போறோம். அதில் அங்க பேர் இவன் அடுத்து. இவனுக்கு அடுத்தது நம்ம தங்கமணி ஒண்ணு கூட போடுங்க. தங்கமணி ஒண்ணு கூட. இவனுக்கு அடுத்து நம்ம கபிஷ் ப்ரோ போட்டுருவோம். வா வரசா இல்ல சண்டை போடாங்க. எப்பா சண்டை போடாதீங்க. நீ நோட் பண்ணியா பத்தியா? அவருக்கு வீட்டுல கிடந்த டிராகன் ஒத்தி பச்சைன்னு அந்த சதவுள்ள பீஸு பத்தி எலும்பு பீஸ் பார்சியாலிட்டி எல்லாம் தெரியும். எதுக்கு அப்படி போடுது ஒரு அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ. அப்போ உங்க டிராகனுக்கு ஒரு தலையை போட்டுருக்கேன். அவனுக்கு ஒரு தலை ரெடி பண்ணு. இரு தலை தானே போடணும். போடு. தலையெல்லாம் போடணும். பாவம் இவன் ஃபுல்லா பால் தேருன்னு கொடுத்து வளர்த்துருக்கான். அதனால சரி சாப்பிட்டா போடுன்னு பார்த்தேன். இங்க வா நீங்க வா. டிராகன் எப்படி தூக்கம் பாரு. டிராகன்
அது பாக்க சண்டை போடுது சண்டை போடுது உள்ள போய் வாந்தி எடு. அதுக்கு வாய்க்குள்ள போய் பிடிக்கிட்டீங்கன்னு போல ரியாக்ஷன் கொடுக்குதுல. டிராகனுக்கு தான் ஃபீட் பண்ண போறோம். நான் டிராகன் தூக்கு. இவன் திரும்ப போறான் சண்டை. இவனுக்கு என்ன வேணுமா? அவனுக்கு என்ன தோலை மேல எடுக்கு 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 ராக்கி எடுக்கணும். அவன் தோல் தான் அவனுக்கு. அப்ப மீன் கொடுக்கலாம். எல்லா பேனும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். எல்லா மீனும் சாப்பிடுவோம். நான் இவ்வளவு நாள் சிக்கன் எடுத்து அடுத்த ஊரே நம்ம போயிருவோம். ஆமா, வாங்கி செழிப்பா வச்சு கொடுக்கலாம். ஆமா, இல்ல நீ கடல் பக்கம் போயிட்டு இந்த மாதிரி ஃபிஷ் வாங்கிட்டு ஈஸியா ஃபீட் பண்ணலாம் போல கைஸ். ஏற தலைன்னு கேட்டீங்களா அண்ணா? இதே இருக்குதல. அடுத்து வந்திருக்காரு நம்ம. இது வினோத்ரியதல. இது யாருக்கு மாதிரி இருக்காரு? நம்ம ராயன் மாதிரி இருக்காரு. சப்ஸ்கிரைபர்ட்டே கேட்போம் கைஸ். இந்த தலை யாருக்கு தலை மாதிரி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எல்லா தலையும் பாருங்க. வினோத்புர தலை, ருபிசே தலை, கபிசே தலை, எந்த மாதிரி இருக்காது. அது எப்படி அவனு தலை மாதிரி இருக்காது? டேய் வீடியோ எடுத்தாங்கற இந்த மாக்கானுக்கு தலை வந்து தலையை கொடுக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால இந்த தலையை வந்து நம்ம டிராகன் கொடுக்க போறோம். அவனுக்கு தொண்டையில சிக்கிறோம். அவன் சும்மா சொல்லுவான். ஒன்னும் சிக்காது. அவன் இதுக்கு மேல மனுஷர். அப்ப இவ்வளவு நாள் அது என்னடா என்ன ஒரு ஜம்ப் சாப்பிடவே இல்லை. எந்த கிடக்குது. ஆமா, அது பின்ன எவ்வளவுதான் சாப்பிடும் தெரியுதா? நம்ம ராக்கி இவ்வளவு நேரம் வந்து சாப்பிட்டு அவன் வேலை முடிஞ்சதும் அவன் வீட்டுக்குள்ள போய் செட்டில் ஆயிட்டான் பாருங்க. இப்போ வந்து பாருங்க அவன் எப்படி வரான்னு. நம்ம ஒரு சின்ன பீஸை உள்ள போட்டா போதும் அந்த பிளட் ஸ்மெல் தண்ணியில ஸ்ப்ரெட் ஆகி உடனே ஓடி வரும். டிராவல் ஆகுமா? கண்டிப்பா. இவன் எல்லாம் ரொம்ப மோப்பம் பிடிப்பான். நீ உருட்டுமா உருட்டு. நீ நல்லா இருக்கு. சீரியஸாடா? இப்போ வேணா நீங்க ட்ரையல் பாருங்க guys. லைவா காட்டுறோம். சீரியஸ் தான். ஒரு பைப்புக்குள்ள இருக்கான். எப்படி வெளியில வருவான் மட்டும் பாருங்க. நான் பீஸை போடுறேன். பீஸை போட்டோம்னா பைப்புக்குள்ள இருக்க வெளியே வருவான். கண்டிப்பா. அந்த பிளட்ல வந்து பிளட் வந்து அங்க போடு. அங்க இத்தனையும் நம்ம ஃப்ரெண்டு அவன் அங்க தலை அங்கதான் இருக்கு. நம்ம பேக் சைடுல போடும். ஆமா, எப்படி வரான்னு பாருங்க. அவங்க பாருங்க. அவன் தலை என்ன இருக்கு எங்க காட்டும்போ. ஜி நான் வரானே இல்லைன்னு பாருங்க. உள்ள ஓடி வந்துட்டான். எங்க போய் வந்தான்? வருவான் பாயிரு. இல்ல பிளட் டிராவல் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஸ்மெல் டிராவல் ஆக வேண்டாமா? வெயிட் பண்ணு. டைம் கொடு பாய். டைம் கொடு. அவர் என்ன சொன்னாரு? பிளட் பட்ட உடனே அப்படி ஜம்முன்னு பிளட் பட்டவனா இதுல பிளட் அங்க இருக்கு. நீ காலைல 4 மணிக்கு பிடிச்சிட்டு 12 மணிக்கு கொண்டு வந்தேன்னா பிளட் அங்க இருக்கு. அதுல பிளட் இருக்கு தலையில. எடுத்து ஃப்ரெஷ்ஷா வெட்டி போட்டா உடனே வருவான். சப்ரி சப்ரி உடனே வருவான். டைம் ஆகண்டாமா அங்க பாரு. இனி சாப்பிட்டுட்டு தான் போவான் உள்ள. உடனே வருவேன். இப்ப எப்படி வந்து கேட்ச் பண்ணான்னு பாரு. 3 பேரும் கெத்தா இருக்கானுங்கல்ல. அந்த மீசை எல்லாம் இருக்குல்ல, அது எதுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். கெத்து கட்டேக்கா முறுக்கி விட்டுட்டு. அது இதுக்குதான் மோப்ப பிடிக்கதான். அந்த மீசை தான் உணர்ச்சிகள் வந்து அதிகமா இருக்கும் அதுல. இன்னொரு சொல்லி இப்பதான் ஒண்ணு நடந்திருக்கு. இன்னொரு சொன்னி லைவா நடந்துட்டல. ஆனா அவன் சாப்பிடவே இல்லையே. அது சாப்பிட்டாச்சுரா. சாப்பிட்டு போட்டேன். அதை சாப்பிட்டாச்சு. வெளியில வந்துட்டல. போவோம் கைஸ். இனி நம்ம மெயின் பிக்சர் நம்ம தங்க வாங்க. நம்ம சுப்பிரமணிய சுபாஷினியை பார்க்க போலாம் கைஸ். இங்க இப்படி நம்ம வீட்ல இருந்து டைரக்டா வினோத்புர வீட்டுக்கு கனெக்ஷன் இருக்கு. இப்படிதான் போறோம். வழி காட்டுறோம் பாருங்க. யாரு நம்ம வழி காட்ட போறது? ஏய் தம்பி புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். ஏய் டோலு. ஏய் டோலு. அவனுக்கு கொடுங்க. அவனுக்கு கொடுங்க ப்ரோ. அவனுக்கு ஒன்னு கொடுங்க. நான் சாப்பிடு. ஃபீட். இந்தா டேக் திஸ். சாப்பிடு. கொடுத்து வச்சிருக்கோம் ப்ரோ. நான் எத்தனை நாள் ட்ரை பண்ணிருக்கேன். ஒரு நாள் கூட கிட்ட வந்து பார்த்தது இல்ல. அவன் பாட்டுக்கு போய் எடுத்துட்டு போகுது. ஆமா, சோறு தான் போட்டேன். தயிர் சாதம் இல்ல. கைஸ் வந்துட்டோம் வினோத்புர வீட்டுக்கு. வந்து நீ நம்ம சுப்பிரமணிய சுபாஷினிக்கு வழக்கம் போல இல்லாம கொஞ்சம் வினோதமா கடல் மீன் ஃபீட் பண்ண போறோம் கைஸ். நீங்க ஃபீட் பண்ணிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? சின்ன சின்ன மீன் எல்லாம் போட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம பெரிய மீன், அதுவும் நம்ம லைவா கடல்ல போய் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ் மீன் போட போறோம் கைஸ். ஆமா பின்ன இவன் குழந்தை நினைச்சலா. இப்ப பாருங்க எப்படி சாப்பிடான். வாடா டேய். முழுசா அப்படியே போட்ட பிரச்சனை இல்லையா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. வா வா வா. சாலை என்ன தந்துருக்கு? வா வா. இது என்ன கோழி குஞ்சான்? சுப்பிரமணி சாமி எங்க அப்புறம் வரல. ரத்தம் போட்டு அவங்க வந்து ஓடி வந்து இப்போ அதான் சொல்லுவேன். இப்போ வருவான் பாரு. எப்ப வந்து பட்ட உடனே ஓடிடுறேன். நாயா அப்படி அத்து விழுந்துட்டு வர. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பொறுமையா தான் வருவான். அவர் அங்க வச்சு என்ன சொன்னாரு ஜெனிஸ்? ரத்தம் பட்ட உடனே ஓடி வர. இப்போ நம்ம கட் பண்ணல, முழுசா தான் போடும். கட் பண்ணி போட்டா உடனே வருவான். சரி கட் பண்ணி போடும். அப்ப அவரு சொன்னது போயின்னு தெரியுது இதுலயே. வருது. ஓகே வருது. வருதா? சீக்கிரம் ஓடி போய்ட்டு வா. No, coming. He is coming. Go. கையோட கொண்டு போ. குடுக்காதீங்க. ஒண்ணே குடுக்காதீங்க. குறி வச்சா ஏற உளணும். கொடுத்துருங்க. கோவப்பட்டுறோம். ஒண்ணே குடுக்காதீங்க. கேஸ் தான் போடுறோம்.
இவன் பிடிச்சா பிடிச்சாம இப்படி எடுத்துட்டு போயிட்டான். அடிக்கிறான். உள்ள ஏதோ துடுக்குது. கைஸ் வந்து இற கேட்டு போயிட்டு இருக்கான். கைஸ் நம்ம அடுத்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் நம்ம சுப்பிரமணிக்கு போடலாம் கைஸ் வாங்க. ஆமா இவனுக்கு ஸ்பெஷலாக யாருக்கு தலையை போடணும்னு சொன்னோம்ல சுப்பிரமணிக்கு. ஆமா போடுமா? போடுமா? வினோத்தலை வாய் பழந்துட்டு இருக்கு பாருங்க. வினோத்தலை வாயை பழந்தாலே தெரியும். ஆகட்டும் இருக்கா? நீங்க ஆகட்டுங்க கைஸ் தலையை போடுமா? தலையை போடும். உங்க பனியன்ல மீனா சரியான ஒரு கடி இல்ல இருக்கா? இங்க பாருங்க கடிக்க போகுது பாருங்க. இந்த வருது பிடிக்குது கிளம்புது அவ்வளவுதான். ஏய் சுப்பிரமணி இடத்துல நம்ம போன வாரம் போனோம்ல மரைன் வேர்ல்டு. ஆமா அதே மாதிரி தாய்லாந்துல ஒரு வேர்ல்டு இருக்கு போமா? ஆமா போ. தாய்லாந்து பாஸ்போர்ட் இருக்கு உங்கள்ட்ட? இல்ல தாய்லாந்து வேணா ஆமா பாஸ்போர்ட் இருக்கும். ஒன்றரை விசா வேண்டாம்ல? ஸ்ரீலங்கா போகும். ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் இல்ல. ஸ்ரீலங்காவுக்கும் பாஸ்போர்ட் என்ன போறேன்? இல்லைன்னா பாஸ்போர்ட்லாம் போகலாம். கடல் வழியா போகலாம் போட்ல. அப்ப போவோம். அதெல்லாம் சுட்டுருவானோ. வந்துடா போடும். ஃபர்ஸ்ட் ருபீஸ் ஒரு போட்ல அனுப்பி செக் பண்ணுவோம். அடுத்த நம்ம பின்னாடி எப்படி இவன் அங்க போயிட்டானா ஃபோன் பண்ணு நாங்க சேர்ந்து வந்துடுவோம் பின்னாடி. ஆமா ஃபோன் பண்ணுவோம். அந்த பார்டரை கடக்கணும். பாடி எடுத்துட்டு போங்க. வரேன் பூச்சாண்டி விட்டுட்டா போடுங்க போடுங்க கையில கடிக்க போடுங்க. ஏய் என்னாச்சு? என்னாச்சுடா? கடிச்சிட்டான். உயிரோட இருக்கான். உயிரோட இருக்கான செத்துட்டான் பேசிட்டு இருக்காங்க. நான் அடுத்தவனுக்கு 1 மணிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இவன் சாப்பிடவே மாட்டேங்க. அப்புறம் சிலனா ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். காலையிலேயே போட்டவனே. என்னது? காலையில போட்டிடலாம். ஆமா காலையிலேயே அதுக்கு புட்டு போட்டேன். புட்டா? காலையிலேயே புட்டு எல்லாம் போட்டாச்சு. நீர் என்ன புட்டு போடுவீங்க? நான் மீன் தானே போடுவேன். ஃபுல்லா ஃபர்ஸ்ட் போட்டுறீங்க நீங்க. ஆமா நான் காலையில என்னைக்கும் போடுவேன். ஐயோ அவன் அதனாலதான் சாப்பிடவே இல்லை தெரியுதா? ஃபுட்டு கீழே போகுது. பிடிக்கிறான். ஆனா அந்த அளவுக்கு அக்ரெசிவ் இல்லை. இது தெரியாம சரி எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வை. சாப்பிடுன்னு நம்ம மார்னிங் போட்ட தெரியாது நமக்கு. நம்ம அதனாலதான் நிறைய எடுத்துட்டு வந்தோம். பாதி சாப்பிட்டுட்டா மீதியை சாப்பிடல. அதனால நம்ம இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடலாம். நீங்க சாப்பிட வரீங்களா? இல்ல கைஸ் நாளைக்கு அவனுக்கு கொடுக்கலாம் கைஸ். அப்புறமா அம்புலி மாமா இவனும் வயிறு ஃபுல்லா இருக்கு. சிவனையும் போட்டுறாவளோ? இதுக்கும் கொடுத்துட்டீங்களா? ஆமா கண்டென்ட் வீடியோ எடுக்க வந்தா எல்லாத்தையும் ஆல்ரெடி சாப்பாடு கொடுத்து வச்சிருக்காவ. சரி கலர் மாறிட்டு பத்தில பெருசா வளர்ந்துட்டல. கலர் மாறிட்டு பத்தி அது ஸ்பாட்டட் கார். அப்படிதான் இருக்குது. வளர தான் கலர் வந்துட்டு இருக்கு. இதை பதிவு நான் சொல்லேன். என்னது பதிக்க? நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு நேற்றுக்கு சாப்பாட்டுக்கு நாரந்திக்காய் ஊறுகாய். சரி இந்த கிட்னி மீனுக்கு கோழிக்கறி. நியாயமா இருக்கா உங்களுக்கு? இடத்தான ஏன் இடத்தான இப்படி இருக்குது? அவருக்கும் இறைச்சி கொடுக்கலாம்ல. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எது வேணாலும் சாப்பிடலாம். மீன் அப்படி வெஜ் எல்லாம் சாப்பிடாது. நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடும். அதனால அதுக்கு கொடுத்து மனுஷனோட மீனை தான் பிடிக்கும். கண்டிப்பா மனுஷனோட கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் கொடுத்தா சாப்பிட்டு பேசாம போகும். மீன் அப்படி போகுமா? இவருக்கு அப்ப ஃபீட் பண்ணுவாங்க. இப்ப இவருக்கு இந்த நம்ம கடலை எடுத்துட்டு ஃபீட் பண்ணுவோம். யாருக்கு? இவருக்கு டாடிக்கு. கைஸ் இங்க பாருங்க. இப்ப வினோத் ப்ரோ அவர் வந்து இந்த எல்லா ஃபிஷ்ஷையும் எடுத்து ப்ரிசர்வ் பண்ண வேலையை ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. ப்ரிசர்வ். ஆமாம் கைஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு தேவையான ஃபுட்டை வந்து அதுலேருந்து எடுத்து நம்ம போட்டுக்கலாம். கைஸ் அப்புறமா நீங்கள் எல்லாருமே கேட்குறது தான் அந்த அப்டேட்ஸ். நம்ம சொல்லியிருப்போம்ல சால்ட் வாட்டர் பெருசாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டேன். அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ எல்லாருமே கிட்டத்தட்ட நம்ம மொத்த வியூவர்ஸுமே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனால கூடிய சீக்கிரம் பண்ண போகிறோம். பண்ணிடலாம்ல பையா? பண்ணலாம். மீன் வளர்க்கணும்னு தயவு செய்து ஆசைப்படாங்க கைஸ். பாருங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஒரு மீன் வளர்க்குறதுக்கு. கைஸ் பண்ணுறோம். அதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா அந்த செட்டு போடுறது மொத்தமாக. அதுதான் காசு ரொம்ப அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் சால்ட் வாட்டர், பான் செட்டப், ஆக்சலாட்டில் நம்ம பிளான் பண்ணது ஒன்று, நடந்தது ஒன்றுன்னு ஒரு வழியாக சிறப்பாக முடிந்தது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ என்ன வீடியோன்னு எங்களுக்கே தெரியாது. ஏதாவது ஐடியா இருக்கு அப்புறம்? ஆமாம் நம்ம சால்ட் வாட்டர் டேங்க் செட் பண்ண போகிறோம். மெயின் பெரிய சால்ட் வாட்டர் பட் செட் பண்ணோம்னா அதுக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் ஆகும். அதுல தாய்லாந்து பெரிய ப்ராஜெக்ட். தாய்லாந்து இப்போ தான் மரைன்வேர்ல்டு போயிருக்கோம். அதுக்குள்ள தாய்லாந்து. ஓகே ஆமாம் யாராவது கைஸ் தாய்லாந்து ட்ரிப்பு போகிறதா பிளான் பண்ணிருக்கேன். ஏதாவது ஸ்பான்சர்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷனில் மெயில் கொடுத்துருங்க. ஸ்பான்சர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அனுப்பிச்சு விடுங்க. ஸ்ட்ரைட்டாக தாய்லாண்டில் மீட் பண்ணுவோம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பாய் கைஸ்.